ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்தோட சாங்ஸ் அப்டேட் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட சாங்ஸ் ஒர்க்லாம் ஆல்ரெடி தேவிஸ்ரீ பிரசாத் முடிச்சிட்டாரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் ஒன்லி இந்த படத்துல பிஜிஎம் மட்டும் தான் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஒன் சாங் மட்டும் ரிமைனிங்ல இருந்ததுனால அந்த சாங் ஒர்க்கையும் ஜிவி பிரகாஷ் தான் பினிஷ் பண்ணிருக்காரா. அண்ட் அந்த சாங் ஒரு மிகப்பெரிய தீம் சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தீம் சாங்கை பாடினது ஜிவி பிரகாஷ் தான். அவரோட வாய்ஸ்ல அந்த தீம் சாங் வேற லெவலா வந்திருக்கு அப்படின்ற நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்ப மந்த் எண்டு நம்மளுக்கு பிப்ரவரி 28 அன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸும் செம்மையா வந்துட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமே அபிஷியல் சைட்ல இருந்து அந்த அப்டேட் கிடைச்சிரும். நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா தான் குட் பேட் அக்லி படத்துல த்ரிஷாவோட கேரக்டர் நேமை ரிவீல் பண்ணி ஒரு செம்மையான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும். அப்படி இருக்கப்ப இப்ப நம்ம குட் பேட் அக்லி படத்தோட சாங்ஸ் அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரோட செம்மையான பெஸ்டான ஒர்க்கை குட் பேட் அக்லி படத்துல பண்ணிட்டு இருக்காரு. அது ஏகே ஃபேன்ஸ் கிட்டே நிறைய டைம் சொல்லியிருக்காரு. செம்மையா தெரிக்க விடுறோம், செம்ம மாசா வரும், செம்ம ஃபயரான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகே ஃபேன்ஸ் கேட்கிற எல்லா கேள்விக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூல கூட நம்ம குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் செம்மையா கொடுத்திருந்தாரு. இந்த படம் மிகப்பெரிய ஃபேன் பை சம்பவமா உருவாக்கிட்டு இருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவலா செதுக்கி வச்சிருக்காரு. கண்டிப்பா இது மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்துல ஜிவி பிரகாஷ் ஒரு சாங் பாடியிருக்காரு, ஒரு தீம் சாங். அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.